வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் சூப்பராக பலபலன்னு இடித்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 கரண்டி தட்டில் வச்சுக்கலாம். அடுத்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் சூப்பராக வச்சுருக்கா பாருங்கள். ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். கலக்கிற சின்ன வெங்காயம் போட்டு வச்சது பெருங்காய வாசம் ஜம்முன்னு இருக்குங்க. மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், அதுவும் இந்த சாதத்தில் நம்ம 2 கரண்டி போட்டுக்கலாம். ஜம்முன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்கவும் பார்வை நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வாழைக்காய் வறுவல். இந்த வாழைக்காய் வறுவல்லைங்க மிளகுத்தூள் ஜீரகத்தூள் போட்டு செய்திருக்கணும். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. திருமண சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்குது. அதில் ஒரு 3 துண்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வஞ்சன மீன் கிடச்சிதுங்க இன்றைக்கி, அதனால் வஞ்சன மீன் வறுவலுங்க. அதில் ஒரு 2 பீஸ் வச்சுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என் பேரன் இருக்கான், என் சின்ன பொண்ணு இருக்குது, என் தம்பியும் வந்திருக்காங்க. அதனால் எக்ஸ்ட்ரா 2 ஐட்டம். அதிகம்னு நினைக்காதீங்க, விருந்தினர் வந்தாலே எல்லார் வீட்லேயுமே கூட தான் செய்வோம், அதனால் இது கூடங்க. அடுத்து எப்பயும் போல் மாம்பழம் சீசன் இருக்கிற வரைக்கும் தான், இன்னும் ஒரு மாதம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எப்பயும் போல் மாம்பழம், அதில் ஒரு 2 துண்டு மாம்பழம் வச்சுக்கலாம். அப்புறம் அப்பளப்பூவும். இது குடமிளகா வத்தல். இது என்னுடைய ஃப்ரெண்டுங்க, இங்கே ஸ்ரீன்னு ஒரு பொண்ணு இருக்கா, ஆந்திரா பொண்ணு, அவள் போட்ட வத்தலுங்க. பாருங்கள், சின்ன பொண்ணு தான், சூப்பராக போட்டிருக்கா பாருங்கள், வெள்ளை வெளியேர்னு வந்திருக்கு. இந்த வத்தலில் 2 வச்சுக்கலாம். அடுத்து எப்பயும் போல் மிளகு ரசங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே மிளகு ரசம் இல்லாத நாள் கிடையாது. எப்பயும் போல் மிளகு ரசம், அதில் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், மிளகு ரசம், மாம்பழம், வாழைக்காய் வறுவல், வஞ்சன மீன் வறுவல், வத்தல் அப்பளம் பொரியல், இவ்வளோ தாங்க சமையல். இதோட உங்களுக்கு இன்னொரு தகவலை இன்றைக்கி சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லைங்களா, ஆந்திரா பொண்ணு ஸ்ரீன்னு சொல்லிட்டு, அவள் கொடுத்த மாங்காய் ஊறுகாய், ஆவக்காய் ஊறுகாங்க. அவள் சொன்ன மெத்தடு படி நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அதே அந்த பிள்ளை சொன்ன மெத்தடு, அவள் சொன்ன அளவு இன்றைக்கி தான் போட்டிருக்கோம். இது ஒரு 9 நாள் கழித்து பார்த்தாங்கன்னா நல்லா திக்காக நல்லா வந்துடும். டேஸ்ட் செம்ம. இந்த மாங்காய் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கலவையும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 9 டேஸ் கழித்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. ஃபஸ்ட்டு இதுதான் முதல் போட்டிருக்கேங்க. நான் நாங்கள் ஓடுறதில்ல, கடையில் வாங்கி தான் சாப்பிடுவோம். இந்த பொண்ணு போடுங்கம்மா நல்லா வரும்னா நம்பி போட்டிருக்கேங்க. அது நல்லாவும் வந்திருக்குது. இதுதாங்க இன்றைக்கி எங்கள் சமையல். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.